இன்னைக்கு ஈவினிங் என்ன ஸ்நாக்ஸ் செய்யறதுன்னு தெரியலையா? அப்ப வாங்க உங்களுக்கு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் சொல்லித்தரேன். ஜஸ்ட் 3 இன்கிரீடியன்ட்ஸ் தான். அது நம்ம வீட்ல எப்பயுமே இருக்கும். வேற ஒண்ணும் இல்லைங்க. தோசை மாவு, கடலை மாவு, முட்டை. இது எப்பயுமே யூசுவலா எல்லாத்து வீட்லயும் இருக்கிறது தான். இத வச்சு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யலாம் வாங்க. வெளிய கிரிஸ்பியா, உள்ள சாஃப்ட்டா உங்களோட டீ டைம்க்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். இது செய்ய ஒரு பவுல்ல 1 கப் தோசை மாவு, 3 ஸ்பூன் கடலை மாவு, 2 முட்டை. இது கூடவே ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயம், கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு, உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு தேவைன்னா கொஞ்சமா உப்பு சேர்த்து அதையும் நல்லா கலந்து வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க நம்மளோட ஈவினிங் ஸ்நாக்குக்கான பேட்டர் ரெடி. இப்போ குழிப்பணியாரக்கல்ல அடுப்புல வச்சு, அதில் கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி குழிப்பணியாரக்கல் நல்லா சூடானதுக்கப்புறம், அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவை ஆட் பண்ணிக்கலாம். குழிப்பணியாரக்கல் நல்லா சூடானதுக்கப்புறம் மாவை ஆட் பண்ணுங்க. ஸோ தட் வந்துட்டு 2 பக்கமும் வந்துட்டு நமக்கு வந்துட்டு நல்லா வெந்து சாஃப்ட் அண்ட் கிறிஸ்பியாக கிடைக்கும். 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வந்துட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இது கூட வந்துட்டு சைட் டிஷ்ஷாக வந்துட்டு நம்ம ஒன்று கெச்சப் வச்சு சாப்பிட்லாம். இல்லை இதுக்கு தேங்காய் சட்னியும் சூப்பராக இருக்கும். உங்ககிட்ட கேரட் இருந்துச்சுன்னா அதையுமே துருவி பேட்டரில் ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஜஸ்ட் 10 மினிட்ஸ் தான் ஆகும் இந்த ஸ்நாக்ஸ் செய்ய. பட் சூப்பர் ஹெல்தி அண்ட் ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபிங்க. மறக்காமல் செஞ்சு பாருங்க.